ஹாய், இன்றைக்கி 25 டேஸ் ஸ்டடி சேலஞ்சோட டே 6 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் 8 மார்னிங்கே வந்து குளிச்சாச்சு. ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பேபி வந்து கீழே தூங்கிட்டாங்க நான் குளிச்சுட்டு வர கேப்பில். சரின்னு சொல்லி பார்த்துக்க சொல்லிட்டு போயிருந்தேன். வந்து பார்க்கும்போது நல்ல தூக்கம். சரி, நான் கொஞ்சம் நேரம் தொட்டலில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. மார்னிங் யூஸ்வலாக பண்ணுற ஒர்க் தான். பேபியோட ட்ரெஸ் வாஷ் பண்ணி வெளியில் சன்ட்ரை பண்ணுறது தான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்டடீஸ் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி டே 6 ஆஃப் 25 டேஸ் சேலஞ்ச். ஸோ 6ல் பார்த்தோம் அப்படின்னா 1 to 5 டேஸில் படித்தது எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ணுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிராமரில் ஃப்ரேசல் வெர்ப் தான் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் கிராமர் மார்னிங்கே முடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிராமரில் ஃப்ரேசல் வெர்பு, ஆர்டிகல்ஸு இதெல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கிட்டேன். ஒரு 3 டாபிக் கிராமரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் பயோகிராஃபி நேற்று படித்தது தான். ஸோ ஒரு தடவை வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னாலே திரும்ப நமக்கு மெமரி ஆகிடும். ஸோ சரின்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஆத்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சிட்டேன். இதை முடிக்கிறப்பவே வந்து எந்திரிச்சிட்டான். சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது கிராமர் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் ஒரு புக்கும் எடுத்து என்னால் ரெஃபர் பண்ணுறதுக்கு முடியறதில்ல. டைமும் அந்தளவுக்கு இல்லை. அதனால் நான் வந்து யூடியூப் சேனல்ஸில் சில வீடியோஸ் எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணிக்கிறது. கிராமருக்கு மட்டும் அப்படி ஃபாலோ பண்ணி எழுதிக்கிறேன். மற்றபடி ப்ரோஸு, போயம் இதெல்லாமே வந்து நானே பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வந்து தூங்க வச்சிட்டேன் அவனை. அதுக்கப்புறமா ஐஎன்எம் வந்தேன். ஐஎன்எம்மில் வந்து இன்றைக்கி ரிவிஷன் கிடையாது, அடுத்த டாபிக் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணி பார்த்தேன். இதெல்லாமே வந்து ரொம்ப புதுசாக தெரியுது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்த மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப டைம் எடுக்குது ஐஎன்எம் படிக்கும்போது தான். ஸ்டோரி ஞாபகம் வந்தாலும் உள்ளே இருக்க டேட்டாஸ்லாம் எல்லாமே மறந்து போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப டைம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஒரு லெசனையே. லன்ச் முடிச்சுட்டு 1/2 அன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ரோஸ் போயம் படிக்கலான்னு சொல்லிட்டு புக் பார்த்துட்டு இருந்தேன். அதோடய ஸ்டோரி தெரியும், பட் அங்கங்கே இருக்கிற அந்த டேட்டாஸ் என்ன படிக்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஒரு சில வேர்ட்ஸு, அதுக்கப்புறமா இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு இதெல்லாத்தையும் மட்டும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராப்பராக ஒரு ரிவிஷன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே வீடியோவில் நான் கவர் பண்ண முடியல, பட் நான் வந்து என்ன படிக்கணுமோ அதை ப்ராப்பராக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஐஎன்எம்மையும் கொஞ்சம் நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு 2 நாள் ரிவிஷனுக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன் எனக்குன்னு. ஸோ அதை வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இங்கிலீஷில் ஏதாவது டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன், பட் எதுவும் கிடைக்கல. எல்லாமே வந்து அந்த டாபிக் வைஸு இல்லைனா ஒவ்வொரு பார்ட் வைஸ் தான் வந்து டெஸ்ட் இருந்துச்சு. சரி, அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் என்னோடய டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.